உலக கால்நடை தினம். இன்று உலக கால்நடை தினத்தை ஒட்டி உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவருமான டாக்டர் சி சுரேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சி சுரேஷ், நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியராக இருக்கேன். இன்று உலக கால்நடை தினம். இந்த உலக கால்நடை தினமானது ஒவ்வொரு வருடமும் கடைசி சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த கால்நடைகளை பாதுகாக்கின்ற கால்நடை மருத்துவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்களை போற்றும் வண்ணம் இந்த உலக கால்நடை தினமானது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் கடைசி சனிக்கிழமையானது அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் கால்நடைகளை வளர்க்கும் முக்கிய பங்குதாரர்களான கால்நடை பண்ணையாளர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பு ஒரு பிரதான தொழிலாக அமைந்து வருகின்றது. இந்த பிரதான தொழிலாக அமைந்து வரும் இந்த கால்நடை வளர்ப்பினை அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களுடன் எப்போதும் பண்ணையாளர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். கால்நடைகளுக்கு எதுவும் உடல்நல கோளாறுகள் ஏற்படும் போது அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களை தொடர்பு கொண்டு தகுந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் கால்நடை பண்ணையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விரிவாக்க மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் நாகப்பட்டினத்தின் புதிய பஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் இந்த மையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு கால்நடை வளர்ப்பிற்கு சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. பயிற்சிகளோடு மட்டுமின்றி இந்த பயிற்சி மையத்தில் பண்ணையாளர்கள் வங்கி கடன் பெறுவதற்கு திட்ட அறிக்கைகள் தயார் செய்து தரப்படுகின்றது. மேலும் பண்ணையாளர்களின் பண்ணைகளில் நோய் தாக்கம் ஏற்பட்டால் பண்ணையாளர்கள் இப்பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டால் அந்த பண்ணையை நேரடியாக பார்வையிட்டு நோய்களை கண்டறிந்து அதற்கான தகுந்த சிகிச்சை ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் பண்ணையாளர்கள் தங்களது கால்நடை வளர்ப்பினை பெரிய அளவில் கொண்டு செல்வதற்கு தகுந்த 1 மாத பயிற்சிகள், சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் இந்த பயிற்சி மையத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. நம்ம பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பு பிரதான தொழிலாக அமைஞ்சு வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பில் நம்ம நாட்டின் ஆடுகளான கன்னி ஆடு, கொடியாடு போன்றவற்றை நம்ம வாங்கி வளர்க்கணும். அது 3 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்யணும். ஆடுகளுக்கு வருடத்திற்கு 5 வகையான தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றது. அதை அனைத்தையும் கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 5 தடுப்பூசிகளையும் ஆடுகளுக்கு போட்டு ஆடுகளின் ஏற்படும் இறப்பினை தடுத்து ஆடு வளர்ப்பில் பெருத்த லாபம் அடையலாம் என்று பண்ணையாளர்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. இப்போ ஆடு வளர்ப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வேதாரண்யம் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வளர்த்து வந்துடுறாங்க. ஆனால் முறையான குடற்புழு நீக்கம் பண்ணையாளர்கள் பண்ணுறதே இல்லை. அந்த குடற்புழு நீக்கமானது குட்டிகள் பிறந்த உடனேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிறந்த 10 நாள்களுக்குள்ளே குடற்புழு நீக்கம் செய்யலாம். பெரும்பாலும் குட்டி பிறக்கிற குட்டியில பாதி குட்டிகளுக்கு மேலே இறந்து போயிடுது. ஆட்டு பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் தான் பெரும்பாலும் லாபத்தை முடிவு பண்ணும். அதனால குட்டிகள் இறப்பு ஏற்படாமல் பண்ணையாளர்கள் பார்த்துக்கணும். பொதுவாக அதில் நம்ம குட்டி பராமரிப்பில் ஒரு சில தகவல்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குட்டி பிறந்த உடனே அந்த குட்டி முழுமையாக சுவாசிக்கிறதா இல்லை சுவாசத்தில் ஏதாவது சிரமம் இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல சோதிச்சு பார்க்கணும். நல்ல மூச்சு விடுது அப்படின்னா மூக்கில் உள்ள அந்த கோழை படலத்தெல்லாம் நீக்கிட்டு நல்ல மூச்சு விடுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆட்டுக்குட்டிகளை குளிப்பாட்டவே கூடாது. ஆட்டுக்குட்டிகளை ஒரு துணியை போர்வையை வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டிகளை ஒரு சூடான பகுதிக்கு எடுத்து செல்லணும். சூடான பகுதிக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா ஒரு குண்டு பல்பு போட்ட ஒரு அறையில் அந்த குட்டிகளை வச்சு பாதுகாக்கலாம். குட்டி பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ள அது தாய்கிட்ட போயிட்டு பால் குடிக்க வைக்கணும். ஏன்னா சீம்பால் மிக மிக முக்கியமானது. சீம்பால் குடிக்கும்போது தான் குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு திறன் கிடைச்சதுனா தான் அந்த குட்டி அதோட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வளரும். அதற்கு முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சீம்பால் கொடுக்கறது தான். குறைந்தது 5 நாளாவது அந்த ஆட்டுக்குட்டி தாய் ஆட்டுக்கிட்ட சீம்பால் குடிக்கணும். சீம்பாலில் நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய இம்யூனோகுளோபுலின் என்ற புரதங்கள் இருக்கிறதுனால சீம்பால் குடித்த உடனே ஆட்டுக்குட்டிகளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் கிடைச்சிடும். ஸோ அதனால் ஆட்டுக்குட்டிகள் பிறந்த உடனே அரை மணி நேரத்துக்குள்ளே சீம்பால் குடிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதை விட முக்கியமான
வந்து பார்த்தா குட்டி பிறந்த 2 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரணஜன்னி தடுப்பூசி வந்து போடணும். அந்த ரணஜன்னி தடுப்பூசி போடலைனாக்கா குட்டிகள் வந்து இறந்து போயிடும். குட்டிகள் இறப்பை தடுக்கிறதுல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா இந்த ரணஜன்னி தடுப்பூசி தான். இந்த ரணஜன்னி தடுப்பூசியை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று பண்ணையாளர்கள் வந்து போட்டுக்கொள்ளணும். எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் தாய் ஆட்டுக்கும் இந்த ரணஜன்னி தடுப்பூசி வந்து போடணும் குட்டி போட்ட உடனே. அதுக்கப்புறம் 10 நாட்களுக்குள்ள குடற்புழு நீக்கம் வந்து கொடுக்கணும். குடற்புழு நீக்க மருந்து கொடுத்த பிறகு தொப்புள் கொடி பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொப்புள் கொடி பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியோட அந்த தொப்புள் கொடி ஒரு 2.5 சென்டிமீட்டர், அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு கீழே ஒரு நூலை கட்டிட்டு அதை டிஞ்சரில் நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம அதை கத்திரிச்சு எடுத்துடணும். அதில் இருந்து ஒரு நூல் கட்டி வச்சுருப்போம். அதில் டிஞ்சர் நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தொப்புள் கொடி வழியாக பரவக்கூடிய எல்லா நோய்களும் வந்து தடுக்கப்படும். இந்த தொப்புள் கொடி வழியாக பரவக்கூடிய நோய்கள் மற்றும் ரணஜன்னி நோய் இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறது பண்ணையாளர்கள் கையிலேயே இருக்குது. சரியான இந்த குட்டி மேலாண்மை முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னாக்கா குட்டிகள் இறக்கிறத வந்து பண்ணையாளர்கள் வந்து தடுத்துடலாம். ஸோ பெரும்பாலும் வந்து குட்டி பிறக்கிற சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நவம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதத்தில் ஒரு சீசன் குட்டி போடும். ஆடு ஒரு வருடத்திற்கு 2 முறை குட்டி போடும். அதில் ஒரு சீசன் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வரும். அந்த மாதத்தில் நம்ம மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து வெள்ளம் புயல் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களும் அதிகமாக வந்து இருக்கும். அத்தருணத்தில் பண்ணையாளர்கள் வந்து இந்த குட்டிகளை வந்து சரியான முறையில் வந்து கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அதனால் குட்டிகளோட இறப்பு வந்து ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் நிறையாவே இருந்துட்டு வருது. நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலாண்மை முறைகளை வந்து நம்ம கையாளணும். அதோடு மட்டும் இல்லாமல் கோழி பண்ணைகளில் கோழி குஞ்சுகளுக்கு வந்து லைட்டு போட்டு ஒரு 15 நாளைக்கு வந்து ப்ரூடிங் என்று சொல்லக்கூடிய வெப்பம் அளிக்கிறது வந்து கொடுப்பாங்க. 24 மணி நேரமும் கோழி பண்ணையில் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆட்டுக்குட்டிகளுக்கும் இந்த செயற்கை வெப்பம் வந்து நம்ம கொடுக்கணும். முதல் 15 நாள் வந்து அந்த ஆட்டுக்குட்டிகளை அந்த செயற்கை வெப்பம் கொடுக்குற அந்த ப்ரூடிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா குட்டிகளோட இறப்பை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து தடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளை கையாண்டால் தான் நம்ம குட்டிகள் இறப்பை தடுக்க முடியும். சில சமயங்களில் வந்து தாயாடு வந்து இறந்து போயிடும். தாயாடு இறந்து போகிற அந்த சமயத்தில் நம்ம கறவை மாட்டு பாலை வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டரு பால் அப்படின்னாக்கா கூடவே 1/4 லிட்டரு தண்ணி கலந்து அதை சுட வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு வந்து கொடுக்கணும். அந்த பால் கொடுக்கறத ஒரே நேரத்தில் 1/4 லிட்டரையும் கொடுக்காம ஒரு 50 மில்லியா நிறைய முறை பிரித்து பால் வந்து கொடுக்கணும். ஒரே டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பால் தான் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து குட்டிகளை பராமரிக்கும் போது தான் குட்டிகள் வந்து இறந்து போகாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஆட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் இறப்பு தான் நம்ம பகுதியில் பெரும் பிரச்சனையாக இருந்து வருது. அந்த குட்டிகள் இறப்பை தடுக்கிறதுக்கு நம்ம சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம விவசாயிகள் பின்பற்றி இந்த குட்டிகள் இறப்பை தடுத்து ஆட்டு பண்ணையத்தில் அதிக லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த உலக கால்நடை தினத்தை முன்னிட்டு அனைத்து கால்நடை பண்ணையாளர்களுக்கும் நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பண்ணையாளர்கள் அறிவியல் ரீதியான கால்நடை வளர்ப்புக்கு இந்த பயிற்சி மையத்தை எப்பொழுதும் அணுகலாம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கால்நடை பயிற்சி மையத்தின் தொலைபேசி எண்ணை அறிவிக்கின்றோம். நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தொலைபேசி எண் 04365 என்ற முன் இணைப்புடன் 247123 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நான் இந்த நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தலைவராக உள்ளேன். எனது தொலைபேசி எண் 88 83 33 98 56. மீண்டும் தெரிவிக்கின்றேன் 88 83 33 98 56. நன்றி, வணக்கம். இது ஏஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி நிலையம் 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. இதுவரை உலக கால்நடை தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவருமான டாக்டர் சி. சுரேஷ் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.